தலைவரின் ஊர் வெல்வெட்டி துறையும் அவர் வாழ்ந்த வீடும் எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டில இருந்து அதிகமானாக்கள் கருத்துப்பட்டியல பதிவிட்டிருந்த நீங்கள் வெல்வெட்டி துறையை சுற்றி காட்டும் கொண்டு உங்களுக்காகத்தான் இந்த காணொலி. எங்க ஊர்ல இருந்து வெல்வெட்டி துறைக்கு போறதுக்கு 27 கிலோமீட்டர் வரும். யாழ்ப்பாணத்தில இருந்து போறதா இருந்தா ஒரு 26 கிலோமீட்டர் நாங்கள் பேருந்துலையும் பயணம் செய்யலாம். வெல்வெட்டி துறைக்கு போறதுக்கு முன்னாடி வெள்ள வெளியில அருள்மிகு ஆஞ்சநேயர் ஆலயம் ஒன்று இருக்கும். இந்த ஆலயத்துல அதிகமான மக்கள் வந்து வணங்கிட்டு போறது வழக்கம். நாங்க நிக்கிற இடம் நெல்லியடி. நெல்லியடி என்ற ஊருடைய பேரை சொன்னாலே ஒரு அண்ணனுடைய பேர் ஞாபகம் வரும். உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு பெருத்துறை நகரத்துக்கு வந்துட்டோம். இங்க இருக்கிற கட்டிடம் 2000க்கு முற்பட்ட கால பகுதியில் கட்டப்பட்டது. அந்த இடத்திலேயே அகிம்சை வழியில போராடிய மகாத்மா காந்தியின் சிலை நிறுவப்பட்டுள்ளது. அங்கிருந்து புறப்பட்டுட்டோம் வெல்வெட்டி துறைக்கு. சரியா 8.6 கிலோமீட்டர் நாங்க பயணம் செய்யணும். கடற்கரை வீதியால பயணம் செய்தோம். ஐயா ஒரு ஆள்கிட்ட பாதையை கிட்டம் சரியான பாதையை சொன்னார். போற வழியில நினைவாலயம் ஒன்றும் நிறுவப்பட்டிருந்தது. வெல்வெட்டி துறை ஸ்ரீ முத்துமாரி அம்மனை தாண்டி ஒரு நினைவாலயம் ஒன்று நிறுவப்பட்டிருந்தது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய சிலையின் நிறுவப்பட்டிருந்தது. பக்கத்திலேயே ஒரு ஆலமரம் ஒன்று இருக்கும். அந்த இடத்தை ஆலடி வீதி என்று சொல்லினோம். அந்த இடத்துல இருந்து இரண்டாவதா இருக்கிற வீடுதான் தலைவர் சிறு வயதில் வாழ்ந்த இல்லம். நீங்க இப்ப பார்வையிட சென்றால் வெறும் காணி மட்டும் தான் இருக்கு. முன்னுக்கு சுவர் ஒன்று இருக்கும். அந்த சுவர்ல முதல் வீடு எப்படி இருந்தது என்று சொல்லி ஒரு பேனர் ஒன்று கட்டி இருந்தாங்க. வெல்வெட்டித்துறை வீரம் விளைந்த மண். யாழ்ப்பாணம் நீங்கள் சுற்றி பார்க்க வருகை இருந்தால் கண்டிப்பாக போக வேண்டிய ஒரு இடம். இந்த காணொலியை எங்க இருந்து பாக்குறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வேறொரு காணொலியில சந்திப்பேன். நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணி வச்சிருங்க. நான் உங்கள் ஜோகி. நன்றி.